தொடர்ந்து இது குறித்த கருத்தை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திருமிகு தன்யா ராஜேந்திரன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். த்ரிஷாவினுடைய இந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப நெசசரியான ஒரு அறிக்கை தான். ஏன்னா இந்த பிஜேபி லீடர் அன்னைக்கு பேசிய ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அது தேவையில்லாத ஒரு லாங்குவேஜ். அது மட்டும் இல்ல, த்ரிஷா பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களே இதுல எதுக்கு இன்வால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்ம இப்போ ப்ரோக்ரெசிவ் லிபரல் அந்த மாதிரி பாலிடிக்ஸ பேசும்போது இந்த மாதிரி ஒரு பயங்கரமா ரிக்ரெசிவான ஒரு பாஷை யூஸ் பண்றது, ஒரு உமனை டார்கெட் பண்றது, அது மட்டும் இல்ல சொசைட்டி ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிளா பாக்குற ஒரு உமனை இப்படி அட்டாக் பண்றது, இதெல்லாம் அரசியல்ல தேவையே இல்லை. அதனால ஐ திங்க் த்ரிஷா பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா இது இப்போ ஒரு பிகினிங் மட்டும்தான் இல்ல, நிறைய பேர் இவங்களை டார்கெட் பண்ண போறாங்க இனி எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது. அதுக்கு ஒரு ஸ்டாப் பண்றதுக்கும் இது ரொம்ப நான் நினைக்கிறேன் இட் இஸ் an important ஸ்டெப். இல்லைன்னா இந்த பாலிடிக்ஸ்ல இப்படி விமென்னை டீமீன் பண்ணி பேசுறது, இது நம்ம ஒரு வழக்கம். வி ஷுட் நாட் ஈவன் அக்செப்ட். அதனால இந்த லீகல் நோட்டீஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட் த்ரிஷா இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பியதுக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவரை விமர்சிக்கும் போது தொடர்பே இல்லாத ஒரு பெண்ணை அதில் இழுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது போன்ற கண்டனங்களும் அரசியல் தலைவர்களால் முன்வைக்கப்பட்டது. சோ அப்படியான ஒரு விஷயத்தை இது தடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இது தடுக்க முடியாது. ஆனாலும் இனி ஏன்னா நம்ம பார்த்துட்டே வந்துருக்கோம்ல எவ்வளவு வருஷமா ஒரு சம்பந்தம் இல்லாத விமனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பாலிடிக்ஸ்ல இருக்கிற விமனா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி ரொம்ப செக்ஸிஸ்டா காமெண்ட் பண்றது, இல்லைன்னா அவங்களோட பாடி, அவங்களோட சாய்ஸஸ், இதை பத்தி எல்லாம் ரொம்ப ரெக்ரெசிவா கமெண்ட் பண்றது நம்ம எவ்வளவு வருஷமா பாலிடிக்ஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப த்ரிஷா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுனால இது ஃபுல்லா ஸ்டாப் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இனி நெக்ஸ்ட் 2-3 மாசத்துல த்ரிஷாவை மென்ஷன் பண்ண முயற்கிற யாரா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நினைப்பாங்க இது பண்ணணுமா இல்லையான்னு. அது மட்டும் இல்ல, இது இப்ப தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்ல நம்ம ரொம்ப ப்ரைட் எடுக்கிறோம்ல, இது ஒரு லிபரல் பாலிடிக்ஸ், ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்னு. அந்த மாதிரி ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ல அது யாரா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு பார்ட்டியோட தலைவர், இந்த பார்ட்டியோட தலைவர், அவங்க இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றது என்ன ஒரு சிக்னல் அவங்களோட பார்ட்டியிலேயே ஒர்க் பண்ற பெண்களுக்கு கொடுக்குது. எப்படின்னா, பெண்களுக்கும் உங்களுக்கு இவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் இருக்கு, இந்த மாதிரி தான் நீங்க பப்ளிக்கா அவங்கள பத்தி பேசுவீங்க, அந்த ஒரு சிக்னல் அவங்க பார்ட்டியிலயும் இருக்கு, வெளியிலும் நம்ம அந்த சிக்னல் தானே கொடுக்குறோம். நன்றி திருமிகு தன்யா ராஜேந்திரன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.